மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஷன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3, 2026 சனிக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்சி ஜிடிக்காக வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு, அதாவது டெஸ்ட் பேட்ச் கிடையாது, நீங்கள் படிக்கிறதுக்காக ஓனாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்காக ஒரு ஷெடியூல் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடிக்கான சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசனிங்னா என்னென்ன டாப்பிக்லாம் பார்க்கணும், மோஸ்ட்லி அதுமாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்னால் என்னென்ன பார்க்கணும், ஹிஸ்ட்ரியில் என்ன பார்க்கணும், ஜாகிரஃபியில் என்னென்ன பார்க்கணும், எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, சயின்ஸு, ஒரு மேத்தமெட்டிக்ஸு, அப்புறம் இங்கிலீஷில் என்னென்ன டாப்பிக்லாம் பார்க்கணும் அப்படின்றது டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருக்குது. நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் இந்த லிங்க், இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் லிங்க் உள்ளே போய்டும். அப்படி இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லைனா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். சரிங்களா? எஸ்எஸ்சி ஜிடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 90 days ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்து படித்தாவே போதும். ஓகேங்களா? இப்போ ஜனவரி 20 உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ஜனவரி 20 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு டாப்பிக்காக, இப்போ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு டாப்பிக்கு, மேக்ஸில் ஒரு டாப்பிக்கு, இங்கிலீஷில் ஒரு டாபிக் அப்படின்னு மிக்ஸ் பண்ணி நீங்களாக ஒரு அசைன் பண்ணி ஒரு 2 மணி நேரம் படித்து நீங்கள் பார்த்தாலே போதுமானது. ஓகேங்களா? இவ்வளோ தான் டாபிக். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் இருக்கும். இமீடியட்டாக ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டபஸ் பார்த்துடலாம். டாடா எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஃபாக்ஸான், சாம்சங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிக்சன் உள்ளிட்ட நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா 41,863 கோடி மதிப்பீட்டிலான மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 திட்டங்களுக்கு மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. சர்வதேச அளவில் இந்தியாவை மின்னணு பொருட்களின் உற்பத்தி மையமாக மாற்றுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 3வது முறையாக செயல்படுத்தப்படுது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 2025 7,172 கோடி மதிப்பீட்டில் 17 திட்டங்களும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5,532 கோடி மதிப்பீட்டில் 7 திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இப்போது அனுமதிக்கப்பட்டுள்ள 22 திட்டங்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரம், ஹரியானா, கர்நாடகம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆலைகளை நிறுவ போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் வந்து இதனுடைய உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது தொடங்க வந்து பார்த்திங்கன்னா திட்டம் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பெண்கள் அரசியல் பங்கேற்பை மேம்படுத்துவதன் நோக்கமாக கொண்டு, அதாவது ஷூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஷீ லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஷீ லிஸ்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்ற ஒரு மாநாடு, அது கருப்பூரில் வந்து ஒரு பயிலரங்கம் வந்து நடத்துகிறாங்க. இது ஐநா பெண்கள் இந்திய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. தமிழகத்தில் முதல் முறையாக அந்த ஷீ லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பயிலரங்கம் அப்படி நடத்த இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் எப்படி போட்டிடணும், என்னெல்லாம் விதிமுறைகள் இருக்குது, அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நடக்குது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? அடுத்தது, நம்ம நேற்றே பார்த்தா இன்னொரு டைம் பார்க்கலாம். உலகளவிய புலிகள் எண்ணிக்கையில் 75% வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் மாநிலங்களுடன் இணைந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா புலிகள் கணக்கெடுப்பு வந்து நடத்துகிறாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் கடந்த ஆண்டு 2025 மொத்தம் 121 புலிகள் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்கு. தேசிய புலிகள் பாதுகாப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 2024 ஆண்டு 126 தான் உயிரிழந்துருச்சு. ஓகேங்களா? புலிகள் அதிகமாக உள்ள மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் முதலிடத்தில் இருக்குது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா புலி மாநிலம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 2014 ஆண்டு அந்த கணக்கெடுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிடும்போது அந்த மாநில புலிகள் எண்ணிக்கை 60% வந்து உயர்ந்திருக்கு. இதற்கு அடுத்தபடியாக மத்திய பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக கர்நாடகம், உத்தரகாண்ட், அப்புறம் மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டியலில் இருக்காங்க. இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1973 ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்போது மொத்தம் இருந்த புலிகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1867. ஓகேங்களா? அந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது 9 சரணாலயங்கள் இருந்தது. இப்போ 58 புலிகள் காப்பகம் இருக்குது. நாட்டின் புவியியல் பரப்பளவில் 2.5% வந்து பார்த்திங்கன்னா புலிகள் பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கான இடமா வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான திட்டம், நம்ம இப்போ ரீசெண்டாக அந்த 100 நாள் வேலை திட்டம் பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டம் வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டம் அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா 2025 டிசம்பர் 16 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா நிதியாண்டில் 100 நாட்களுக்கு பதிலாக 125 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை வழங்குறாங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்ற பேரில் இந்த திட்டம் முதல்ல 2005 மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? 2009 வந்து பார்த்திங்கன்னா இது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாற்றினாங்க. இப்போ 2025 வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ரொம்ப முக்கியம். இந்த சட்டம் கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 2005 2009 காந்தியோட பேரில் மாற்றினாங்க. இப்போ காந்தியோட பேர் இல்லாமல் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது,
தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி அட்டவணையின் கீழ் மொத்தம் 11 வகையான தடுப்பூசிகள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வழங்கப்படுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற டீட்டெயில் தேவையில்லை. அடுத்தது புல்லட் ரயில் திட்டம். நாட்டின் அதிவேக ரயில் இணைப்பு லட்சியத்தின் மிக முக்கியமான கட்டமைப்பு திட்டங்களில் புல்லட் ரயில் திட்டம் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்லேருந்து மும்பை வரைக்கும் 508 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மத்திய பிரதேசத்தில் நடைபெறும் 68வது தேசிய துப்பாக்கிச் சுடுதல் ரைஃபிள் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அமீரா அர்ஷத், திலோத்தமா சென் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா தங்களது பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு கின்னஸ் சாதனை இந்தியாவில் தான். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடங்கியுள்ள சர்வதேச மலர் கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா 2 கின்னஸ் சாதனைகளை வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருக்கு. குஜராத் அகமதாபாத்தில் சமர்பதி நதிக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மலர் கண்காட்சி 2026 வந்து நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நடப்பாட்டு மலர் கண்காட்சியில் மிகவும் பிரம்மாண்டமான மலர் கோலமும் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மிகப்பெரிய உருவமும் வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பட்டேலோட உருவப்படம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் கிடையாது, மலருடைய வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது, அதாவது நம்ம நேற்றும் பார்த்தோம், இன்றைக்கும் பார்த்தோம். சுதந்திர போராட்ட வீரரும் பத்திரிகை துறையில் முன்னோடியுமான ராம்நாத் கோயங்கோ நினைவாக அவர் இலக்கிய விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்குவாங்க ஆண்டுதோறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டுக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா தேர்வான கன்னட எழுத்தாளர் சந்திரசேகர கம்பாராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் சாதனை விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிறந்த புனைப்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேச சேர்ந்த பெண் எழுத்தரான சுபி தபாவுக்கும் அவருடைய நூல் வந்து பார்த்திங்கன்னா டேல்ஸ் ஃப்ரம் தி டான்ஸ்லிட் மவுண்டன்ஸ் அப்படின்ற அந்த நூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கிறாங்க. புனைவு பிரிவில் எழுத்தாளர் சுதீப் சக்கரவர்த்திக்கும் அவருடைய நூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலன் சிட்டி அப்படின்ற நூலுக்கும், அறிமுக எழுத்தாளரான நேஹா தீக்ஷித்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நூல் வந்து தி மெனி லிவ்ஸ் ஆஃப் சயித் எக்ஸ் அப்படின்ற தன்னுடைய நூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு துணைத் தலைவரான ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கி சிறப்பிச்சிருக்கிறார். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டவர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய இந்த இந்த சிலபஸுடைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.